இன்றைக்கி பாலக்கீரையும் முளைக்கட்டின பயிரும் வச்சு ஒரு ரெசிபிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியான ஒரு ஃபுட்டுங்க. இதுக்கு எதையும் அரைச்சி ஊற்றணுங்கிற அவசியமும் இல்லைங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. வெறும் அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் லதா பாலகிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 200 கிராம் பயிர் நான் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேங்க. இது 12 மணி நேரம் ஊறுனா போதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறின பயிரை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஏர் டைட்டான ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இப்போ அந்த பயிர் மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அடுத்த ஒரு 12 மணி நேரம் கழிச்சு நமக்கு இந்த மாதிரி முளை கட்டின பயிர் கிடைக்குங்க. இப்போ இந்த பயிரை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு விசிலோடு நிப்பாட்டிடலாங்க. இப்போ நம்ம பயிர் வேக வச்ச தண்ணியும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இப்போ ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எந்த கீரை கிடைக்கிதோ அதை போட்டு செஞ்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மிளகாய் பொடி சேர்க்காம பச்சை மிளகாய் தாங்க நல்லாயிருக்கும். அதனால நான் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கேங்க. இப்போ 5 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்ருக்கேங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 20 பல்லு பூண்டும் இந்த மாதிரி தனித்தனியாக இடித்து எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் கொஞ்சம் சூடான உடனே 6லேருந்து 7 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்த உடனே 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் இதுக்கு ரொம்ப அவசியங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயத்தோட அந்த ஸ்மெல் போன உடனே நாம் இப்போ இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை போன உடனே பெரிய சைஸ் டொமேட்டோவை 2 இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நாம் இப்போ 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் 2 ஸ்பூன் அளவு தனியாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தனியா பொடியோட வாசனை போன உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பயிர் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே கீரை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ கீரை நல்லா வெந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. நம்ம பயிரை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கீரையோடு அது நல்லா கலந்தால் போதுங்க. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவு தாங்க. நாம் இப்போ ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் சூப்பரான டிஷ்ஷு ரெடி பண்ணிட்டோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.